ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்க ராஜா பவி வ்ளாக்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சுரக்காவோட வந்திருக்கேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சுரக்கா வடை தான் வந்து பண்ண போகிறோம். சரி, இப்போ பொங்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஊருக்கு போயிருந்தேன்ல, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சுரக்கா வடை வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுருந்தாங்க எங்கள் வீட்டில். இங்கே வா உட்காந்து வா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுரக்கா வடை வந்து எனக்குலாம் இந்த வடை கட் பண்ணணும்டா. இங்கே உட்காரு, இப்படி உட்காரு, இதில் உட்காரணுமா? ஏன் என்ன பயமா இருக்கா உனக்கு? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுரக்கா வடை வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுருந்தாங்க. ரொம்பவே வந்து சூப்பராக இருந்தது. நம்ம நார்மலாக எப்பவும் போல் கடலை பருப்புலாம் போட்டு அந்த மாதிரிலாம் செய்யலை. பச்சரிசி மாவு இருக்கு இல்லையா, அதை போட்டு வந்து செஞ்சுருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்து. சரி, இங்கே நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ஒரு மாதிரியா இருக்கு? சரி, நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சுரக்கா வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வடை தான் இன்றைக்கி வந்து நம்ம ட்ரை பண்ண போகிறோம். சரி, எப்படி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுரக்கா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தோல் செத்திட்டு கட் பண்ணிட்டு 2-3 பாதியாக கட் பண்ணிவிட்டு செத்துணும். நம்ம எப்பவுமே கேரட்லாம் செத்துவோம்ல, அந்த மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா செத்துணும். சரி பாருங்க, நம்ம வந்து தோல்லாம் செத்திட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இது எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இது இருந்தால் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் நார்மலாகவே வந்து பார்த்தீங்கன்னா அருவாமனையில் தோல் செத்துற மாதிரி தான் செத்திக்கோங்க. கட் பண்ணிட்டு எடுத்து செத்துக்கோங்க. கட் பண்ணிக்கலாம். சுத்தத்துக்கு கஷ்டமாக இருக்குது. புவன் கொஞ்சம் நவுறு, புவன் கட்டி இருக்கு. புவன் உட்கார வச்சதே போகணும். உட்கார வச்சது தப்பாகி போச்சு. செவனேன்னு நீங்கள் கீழே நிற்க வச்சுக்கோங்க. என்னத்தை கீழே நீ கொஞ்ச நேரம் கீழே இறங்கு சாமி. கீழே இறங்கு. ஏன் நான் இதை கட் பண்ணிட்டு அப்புறம் வேணா மேலே ஏறிக்கும். வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாதி பாதியாக வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்துருக்கோம். செத்துறதுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கு இல்லையா, செத்துறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். செத்துற சோண்டு மோட்ரு ஓடுது பக்கத்து வீட்டில். அவங்க வீட்டில் இருக்கு மோட்ரு. அதை என்கிட்ட கேட்டா நான் என்ன பண்ணுறேன் தெரியல. தண்ணி வருதுல்ல அந்த மோட்ரு. அவங்க வீட்டில் தண்ணி வரலையா, மோட்ரு போட்டிருக்காங்க. யார் மோட்ரு போட்டான்னு என்கிட்ட கேட்டா தெரியல. கட்டோ ஐயோ வீணுச்சு. வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தோல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செத்து எடுத்தாச்சு. இனிமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா கேரட் துருவற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா துருக்கி வந்து எடுத்துக்கலாம். நம்ம செத்துறதுல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுரக்காயை வந்து பார்த்திங்கன்னா செத்த ஆரம்பித்தாச்சு.
அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா செத்தி கொடுத்துட்ருந்தாரு. எதாவது ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். நான் அதை செத்தி கொடுங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டேன். அந்த வேலையை அவர் தலையில் கட்டிட்டேன். ஏன்டா வந்து கேட்டோம் அப்படின்ற மாதிரி சுற்றிக்கிட்டு இருந்தார். அதில் இருக்க விதையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்தாச்சு. வந்து பார்த்திங்கன்னா விதை வந்து பார்த்திங்கன்னா முத்தலாக இருந்தது. ஸோ விதையை வந்து எடுத்துட்டோம். சண்டையில் நாடகம் மூடிக்கொண்டு இருக்கிறது. எங்கள் அம்மா புவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா தோசை ஊற்றி கொடுத்துட்டு இருந்தாங்க. தோசை ஊட்டிகிட்டு இருந்தாங்க. வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 2 வெங்காயமும் 2 பச்சை மிளகா வந்து கட் பண்ணிக்கலாம். கம்மியாக போட்டாலே வந்து போதும். ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக போடணும்னு அவசியம் கிடையாது. நம்ம நார்மல் வேலை செய்யும்போது பார்த்திங்கன்னா வெங்காயமும் பச்சை மிளகா வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக போடுவோம். பட் இந்த வேலைக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ போடணும்னு அவசியம் வந்து கிடையாது. 2 சின்ன வெங்காயம் ஸ்மால் சைஸ் வெங்காயம் எடுத்துருக்கோம். அப்புறம் 2 பச்சை மிளகா இருக்குது. இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வந்து பார்த்திங்கன்னா பொருசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இருடா கொஞ்சம் சோப்பு போட்டுடலாம். சரி கையை காட்டு. சரி கையை காட்டு. போடு அப்பா பேசுறது கட்டு சொல்லு கட்டு. அப்பா கொஞ்சோடு ஊத்திக்கவாப்பா. சொல்லு நீங்க சொல்லுங்க. யாராவது சொல்லுங்கப்பா. அத யாராவது சொல்லுங்கப்பா. நானே சொல்றேன்ப்பா. அரிசி மாவுல சொரக்காய போட்டு கிண்ட வேண்டியதான். நீ போல கை அழுக்கு. நீ குளிச்சு 1 வருஷம் ஆகுதுப்பா. அட பாவி நேத்தாண்டா புள்ள குடிச்சது. இப்போ சொரக்காவும் அரிசி மாவும் வந்து பார்த்தீங்கன்னா கலந்துக்கிட்டு இருக்காங்க. நீ தான் கலக்குற. கை கழுவுனியா? ஒன் எப்போ கழுவுன? முந்தானத்து. ஜக்கு இல்லை பக்கும் இல்லை. கொஞ்ச நேரம் கம்மி இருப்பாட்டு கொஞ்ச நேரம். அதில் இருந்த விதையெல்லாம் வந்து எடுத்தாச்சு. ஏன்னா விதை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முத்துன மாதிரி இருந்தது. ஸோ அதனால் விதையெல்லாம் எடுத்தாச்சு. பச்சரிசி மாவு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து போடணும். ரொம்ப அதிகமாக போட்டாலும் பிக்க முடியாது. வடை ரொம்ப ஹார்டாகிடும். ஆனாலும் போய் துடைக்க முடியாது. நீயும் போய் பைப்பு துடைக்கணும். அம்மா சொல்லணும். பெருங்காயம் வந்து போடுறேன். நான் வரத்துக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் பச்சை மிளகா போட்டீங்களா? உங்ககிட்ட என்ன பேசணும்? இதில் என்னென்ன கலந்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொரக்காய், பச்சரிசி மாவு, வெங்காயம், பச்சை மிளகா, உப்பு, சோம்பு போட்டியா மம்மி? சோம்பு போட்டிருக்கு. அப்புறம் பெருங்காயம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாவு வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆயாச்சு. வடை போடுறதுக்கான மாவு. இது வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெயும் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆயாச்சு. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வடை போட ஆரம்பிச்சிடலாம். நல்லாவே காஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். போடலாம். ஒரு நாளைக்கு போடலாம். காத்துல பொறுமையா போடு. இது ஏன்னா புது புதுன்னு போடுறேன். உனக்கு அப்படி பார்க்கறதுக்கு அப்படி தெரியுது. பின்னாடி தள்ளியே நிக்கலாம். போடலாம். இல்லை இல்லை நான் விட்டு அவ்வளோதான் போடலாம். அடுத்த பேட்ச் பார்த்துக்கலாம்.
எப்படி இருக்கட்டு கட்டியாக இருக்கா? சாப்பிட்டா தானே இருக்கு, ஒரு முறை கிறிஸ்பியாக இருக்கா? இல்லதானமா சிரிக்கிற? நல்லா இருக்கா சொல்லல. சூப்பரா இருக்கு. சுரக்கா வடை. சுரக்கா வடை தான் என்ன பீக்கங்காய் வடையா? ஹார்டா இருக்கா? இல்லைல்ல நல்லா இருக்கா? நீ சொல்லு எப்படி இருக்கு? சாப்பிடவே இல்லையா? எனக்கு ஒன்று கொடு. எனக்கு சொல்லுது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வடை வந்து சுட்டு முடிச்சாச்சு. லாஸ்ட் பேட்ச் வந்து இப்போ வந்து போட்டுருக்கேன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வடை வந்து பார்த்தீங்கன்னா சுட்டு முடிச்சாச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பச்சரிசி மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. ஏன்னா நானே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பச்சரிசி வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டேன். ஸோ அதனால் கொஞ்சம் வந்து வடை வந்து கொஞ்சம் சாஃப்ட்னஸ் வந்து கம்மியாகிடுச்சு. காய் வந்து அதிகமாக இருக்கணும். பச்சரிசி எப்படி பார்த்தீங்கன்னா அதோட ஒரு பங்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து போட்டுக்கோங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு, சாம்பார், சுரக்காய் பொரியல்லே வருது, சுரக்காய் வடை. இதான் நம்ம வீட்டில் இன்றைக்கி லஞ்சு. சரி, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ அடுத்தடுத்து வரப்போகுது. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.